அதனால கருத்து வேறுபாடு மாறுபாடு ஐக்கியத்துக்குள்ள வருமானம் நேருக்கு நேரம் உட்கார்ந்து நேருக்கு நேரம் பேசி அங்கிட்டு பேசி இங்கிட்டு பேசி இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஐக்கியத்தை உடைச்சிடும். சாத்தானுடைய ஆயுதம் அந்த கருத்து. நேருக்கு நேரம் சொல்ல வல்லமை மேல இருக்கிறது தான் பரிசுத்தாவி, மற்றது அசுத்தாவி. நேருக்கு நேரம் சொல்லணும், அதுதான் பரிசுத்தம். பேசிருக்கிறது 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, பாத்தீங்க. எச்சரிக்கையாயிரு, உன் ஆண்டவர் கிருபையா ரட்சிப்பின் வெளிச்சத்தை தந்திருக்க, மனம் திரும்புதலின் வெளிச்சத்தை தந்திருக்க, பரிசுத்த வாழ்க்கையின் வெளிச்சத்தை தந்திருக்க, பரலோக நம்பிக்கையின் வெளிச்சத்தை தந்திருக்க, தேவ சித்தம்ங்கிற வெளிச்சத்தை தந்திருக்க. இந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டியது பாஸ்டர். யார் எச்சரிக்கையா இருக்கணும் சொல்லுங்க ஐயா. நீங்க என்ன பாஸ்டர் தானா இல்ல பூஸ்டரா? என்ன ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. ஒவ்வொரு ஆங்கிள்லையும் வந்து மோதுவான் பிசாசுடைய தந்திரங்கள். ஒவ்வொரு பாஸ்டரும் அறிஞ்சிருக்கணும். அது அறியாம ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிட்டே தெரிஞ்சுன்னா நிறைய போயிருவேன். அரிசிக்காரன் ஏசு சொல்றான், ஈசக்காரன் ஏசு சொல்றான், எந்த வருஷத்துல பிறந்து வளர்ந்தவன் ஏசுங்கிறான். இப்ப ஏசு ஏசுன்னு சொல்லிட்டே போயிடலாமா பிறந்தவன்? அப்படின்னா நான் எத்தனையோ தடவை சாகர வரைக்கும் சொல்லிட்டே இருப்பேன்னு ஏசு ஏசுன்னு. பவுல் காலத்துல சொன்னாங்க வேறொரு இயேசுடா. அவங்க சொல்றது நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு. அப்படின்னா பவுலும் பவுலை சார்ந்தவர்களும் பிரசங்கிக்கிற இயேசு வேறு. அவர்களுடைய ஊழியத்துக்கு எதிராக இன்னொரு கூட்டம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான் இயேசுன்னு சொல்லி. நாங்கள் பிரசங்கியாத இயேசுவை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். இந்த தெளிவு பவுலுக்குள்ள இருந்துச்சு, உங்களுக்குள்ள இருக்கா? இருக்கா? அவனும் ரசிக்கப்பட்டவன், இவனும் ரசிக்கப்பட்டவன். அவன்லாம் ரசிக்கப்பட்டவனா? அவனா பாஸ்டர்? அவன் எல்லாம் வாங்குறாயா? சொல்ற 13 பேருக்கு சொந்தமான காசை காணிக்க பைசாவை திருடுறான். இப்படிப்பட்ட களவாணி பயிர்களுக்கு பேரு அப்போஸ்தலன், திருட்டு பயிலுக்கு பேரு அப்போஸ்தலன். நீங்க நினைப்பியா அவெல்லாம் அப்போஸ்தலன் கிடையாது. அப்போஸ்தலனும் கிடையாது, தீர்க்கதரிசியும் கிடையாது, சுவிசேஷனும் கிடையாது, மெய்ப்பனும் கிடையாது, போதகனும் கிடையாது. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு யார் கண்டுபிடிப்பா? யார் கண்டுபிடிக்கிறதா சொல்லுங்க. இல்ல குழப்பம். இறை தூதர்கள் தெளிவா இருக்கு. வேறொரு இயேசுன்னு சொன்னானே பவுல், அது யாரு? நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல். யோவான் 4:2 வாசிங்க. இது யார் செய்யறது? இந்த வேலையை யார் செய்யறது? எந்த ஊழியக்காரன்? எந்த ஊழியக்காரன்? செந்திர எந்த பாஸ்டரு? ஊழியக்காரன் சொன்னா பாஸ்டரு, பாஸ்டர் சொன்னா ஊழியக்காரன். எந்த பாஸ்டரையும் அறிய முடியும்? ஏன்னா எல்லா பாஸ்டருக்குள்ளேயும் ஆவி இருக்க. எல்லாரும் கை தட்டானே, எல்லாரும் அந்நியவாதம் எழுதுறானே. எப்படி கண்டுபிடிப்பிய? கேள்வி வச்சிருக்கீங்களா? அளந்து பாக்குறீங்க, எதை வச்சு அளப்பீங்க? இதெல்லாம் தெரியாம பைபிளை தூக்கிட்டு பாஸ்டர்னு சொல்லிட்டு வந்துட்டிய, ஊழியக்காரன் சொல்லி திரிய. சொல்லுங்க, இதாயா பைபிள் ஸ்டடி பண்ணிக்கிறேன்னு நம்மள வேத வசனத்தின் அடிப்படையில் ஸ்டடி பண்றதுக்கு பேர் தான் பைபிள் ஸ்டடி.
பைபிள் கிளாஸ். வாழ்க்கைக்கு உதவாததெல்லாம் பிரசங்கம் பண்ணி தெரியக்கூடாது. நான் இப்ப என்ன சொன்னேன்? இவன் பார்த்து சொல்லுங்க. நம்ம என்ன செஞ்சுட்டு திருறோம் அதை யோசிக்கும். பைபிள்ல இதுல பிரசங்கம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக பிரசங்கம் பண்ற ஆட்கள் நிறைய உண்டு. சரி கிடையாது. தேவனுக்கு மகிமை உண்டாகும். அதனால எல்லா ஆவிகளையும் நம்பாமல், எல்லாருக்குள்ளே ஆவி இருக்குன்னு சொல்லி கையை தட்டினான். கையை தட்டுங்கள்னு சொல்றேன். அடுத்து இவன் தட்டுறது மட்டும் இல்ல, தட்டுங்கள். ஜெபம் பண்ணும் போது கையை தட்டிக்கிட்டே ஜெபம் பண்ணு சொல்றாங்களா? அது எப்படி? கரெக்ட். இப்படியே பெந்தகோஸ்துல நிறைய பேர் பழகிட்டான். அவன் அந்த கைதட்டை கேட்டு கேட்டு இப்படி பழகிட்டான் பாருங்க. மைக்கில் பேசி பேசி பழகிட்டான்னா அப்புறம் மைக்கில் பேச்சே வராத. பேசினாரு, மைக்கு பிடிக்கல. அப்போ சிலர்கள் மைக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அப்போ மைக்கு இல்லை, கரண்ட்டு இல்லை, உட்கார்றதுக்கு சேரு இல்லை, கல்லுலையும் மண்ணிலையும் புல்லுலையும் தான் உட்காந்துருந்தாங்க. அவங்க ஊழியத்தை அப்படித்தான் செஞ்சாங்க. அது அவங்க தலையெழுத்தியா? எங்களுக்கு சேர் போடுங்கயா. எல்லா ஆவிகளையும் நம்பிடக்கூடாது. இந்த ஆவி வேற. நெச்சில உடுத்துறவங்க, வெள்ளை வெட்டி உடுத்துறவங்க, சுப்பா போட்டவங்க எல்லாரும் பெரிய பரிசுத்தவான்கள் நினைச்சிடக்கூடாது. நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்களா? தெளிவான பதில் வருது. இப்ப போடாதவங்க எல்லாம் பரிசுத்தவங்களா? அப்படி ஒரு கேள்வி வருதுல்ல. அப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அப்ப பரிசுத்தங்கிறது வேற, இது போல பரிசுத்தாவிங்கிறது வேற. கைதட்டதெல்லாம் பரிசுத்தாவி அல்ல. அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் பரிசுத்தாவி அல்ல. அசுத்தாவி அந்நிய பாஷை பேசு. நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், நம்பிடுறாங்க. நம்புறதுனால மோசம் போடும். அவன் பெரிய ஊழியக்காரன், அவன் தலைமை பாசு, அவனுக்கு 4000 பேர் கூடுறாங்க, இவனுக்கு 10,000 பேர் கூடுறாங்க. அவ்வளோ பேர் திருட்டு போய் களவாணி போயிடுங்க. ஆவிக்குரிய களவுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. எதார்த்தத்தில் ஒரு பாஸ்ட் விசுவாசிகள்கிட்ட பணத்தை வாங்கி, கழுத்துக்கு அதில் எடுக்கிற நகையெல்லாம் வாங்கி இடம் வாங்கணும், கட்டடம் கட்டணும். அவனுக்கு அவன் கொண்டாட்டி உள்ளி இருக்கு. ஏத்துனாரு கிடையாது. அடுத்து டாக்குமெண்ட்டை கொடு. அதை வாங்கி பேங்க்ல அடை வச்சு குடும்பத்துக்குள்ள ஒரே சண்டை. எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? மோசையை பற்றி எத்தனை மாதம் மறைச்சு வச்சிருந்தாங்க சொல்லுங்க ஐயா. எத்தனை மாதத்துக்கு நீ மறைச்சிருவ? எப்படியும் வெளியிறங்கம் ஆயிருமே. அப்ப என்ன பண்ணுவ? ஒன்று அவனே வெளிப்படுத்திடுவான், நான் உள்ளதான் இருக்கேன், என்னை ஒளிச்சு வச்சிருக்கான்னு சொல்லி கத்துன்னு கத்தி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சு அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்க. அவனே வெளிப்படுத்திடுவான், இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் வெளிப்படுத்திடுவான், உன் கூட ஊழியம் செய்கிற ஆட்கள் வெளிப்படுத்திடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவ? பரலோகம் கிடைக்குமா? கிடைக்காதுல. மறைப்பதும் ஒழிப்பதும் இருள், சாத்தானுடைய கிரியை. அதை கடிந்து கொண்டு வெளியரங்கமாக்கி விட்டால் அது வெளிச்சம். அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அறியுங்கள்.
காசு விஷயத்துல அனனியா சப்ரால் மறைச்சாங்க. படிச்சிருக்கீல அந்த வரலாறு? பேதுரு கேட்கிறேன். பேதுரு சபையில் உள்ள விசுவாசி யாரு? அனனியா சப்பீரால். அப்போ எல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஓடிக்கிட்டு. என்ன ட்ரெண்டுனா, கட்சியில் இருக்கிற பிளிவர் எல்லாருமே அவன் பிளாட்டு, வீடு, வயக்காடு எல்லாத்தையும் வித்துவிட்டு கொண்டு வந்து கோயிலில் வைக்கிறாங்க. அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அப்போஸ்தலர் பாதத்தில் வச்ச உடனே இவங்க அனனியா சப்ராலும் அதே சர்ச்சில் பிளிவர். அப்போ அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, நம்மளும் வித்துட்டு கொடுக்கும் அப்படின்னு எடுக்கிறாங்க. இப்போ வித்துட்டு கொடுக்கும்போது எல்லாரும் முழுமையாக கொடுக்கிறார்கள். அது வெளிச்சம். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சம். இந்த அனனியா சப்ராலுக்குள்ள பாதியை கொடுப்போம், மீதியை நம்ம வச்சுக்கிடுவோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருமனப்படுற விஷயத்தை பார்த்தீங்களா? பொய் சொல்வதற்கு ஒருமனப்பட்டார்கள், பதுக்கி வைப்பதற்கு ஒருமனப்பட்டார்கள். ஆண்டவர் இந்த ஒரு மனதை எல்லாம் ஏற்க மாட்டார். இவங்க ரெண்டு பேரும் வித்துட்டு பாதியை வச்சுக்கிடுவோம். எதுக்கு பாதி நமக்கு சொல்லுங்க? பாதி எதுக்காக அவங்க வச்சாங்க? பாதியை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கிறாங்க. இவ்வளவுதான் வித்தீங்களான்னு கேட்கிறேன். இவ்வளவுதான் வித்தீர்களான்னு கேட்கிறேன். ஆமான்னு சொல்லிட்டேன். அவன் கொண்டாட்டிட்டு பின்னாடி வந்தா அவள்கிட்ட கேட்டா அவளும் ஆமாங்கிற. அப்ப பொய் சொல்றதுக்கு அவங்க இறுதி ஒன்னாகுதா? எப்படி பண்ண போக முடியும் சொல்லுங்க? ஏன் பாதியை மறைத்து வைத்தார்கள்? எதிர்காலத்தை குறித்த கவலை. எதிர்காலத்தை குறித்த, நாளைக்கு வயசாகி போச்சுன்னா உனக்கு வேண்டாமா? நாளைக்கு முடியாம போச்சுன்னா உனக்கு வேண்டாமா? இந்த கேள்வி யார் கேட்கிறது? யார் கேட்கிறது சொல்லுங்க? சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ அப்படின்னா இப்ப சொல்லுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வேகமா சொல்லிட்டேன். நீங்க சாத்தான் சொன்னதை எடுக்கணும், அதை எடுக்க மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிள்ளைகள், பேரண்ட்ஸ் ஒருமனப்படுற விஷயம், ஃப்ரெண்ட்ஷிப், ஒருவருக்கு ஒருவர் ஒருமனப்படுற விஷயங்கள் பதுக்கி வைப்பதற்காக அல்ல. உங்க சொத்து தானே அது. தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சமும் ஆதாம் ஏவாளுக்கு சொத்து தானே. சாசு உள்ள வந்துட்டான்னா வேண்டாததை செய்யறதுக்கு ஏவிட்டே இருப்போம். நம்ம ஊழியத்துக்கு வந்தாலும் யார் ஏவுவா? சாத்தா. எல்லாம் பரிசுத்தாய் நினைக்காதீங்க. பொய் சொல்ல வைக்கிறது பிசாசு, மறைக்கிறது பிசாசு, ஒளித்து வைக்க தூண்டுவது பிசாசு. 13 பேருக்கு உள்ள வருமானத்தை யூதாஸ் மட்டும் சுரண்டுவது பிசாசு. ஃபியூச்சரை குறித்த கவலையை கொண்டு வருவதும் பிசாசு. நாளைக்கு என்ன செய்வோம், வயசாயிருச்சுன்னா என்ன செய்ய போறோம், நம்ம யார் ஆதரிப்பா, இந்த கவலையை கொண்டு வருவது சாத்தா. ஊழியக்காரங்க இதை விளங்கணும். இதான் ஸ்டடி பண்றது. நம்முடைய வாழ்க்கைய பைபிள் ஆதாரத்தோடு ஸ்டடி பண்றது. நம்மளை ஸ்டடி பண்ணணும். சாத்தா மேஞ்சிட்டு போயிடக்கூடாது, நிறையத்துக்கு போயிடக்கூடாது. பைபிளை தூக்கி பிரசவம் பண்ணிட்டு யூதாசு போனது போல போயிடக்கூடாது. மனம் திரும்ப வேண்டியவர்கள் மனம் திரும்பி, நான் பாஸ் ஆயிட்டேன், நீ பாஸ்டர் ஆகு, பாஸ்டருக்கு அப்பனாயிரு, மனம் திரும்பினியா? அதான் கேட்பாரு. ஏத்தனார் கேட்கறது, மனம் திரும்பினியா? தவறு எல்லார்ட்டையும் வரும். தவறிட்டேன்னு ஒத்துக்கிட்டியா? அறிக்கை செஞ்சியா? மன்னிப்படுத்தியா? இது ஒன்றும் செய்யலையே. நீ பாட்டுக்கு தவறுக்கு மேல தவறு செஞ்சுட்டே இருக்க.
எப்படி நீ பரலோகத்துக்கு போவ? எப்படி போவ? இல்ல இல்ல நாங்களாம் ஒயிட் அண்ட் ஒயிட் உடுத்திருக்கோம் அப்படின்னு அவர் ஏத்துக்குருவாரா? நீ தலையை முட்டையா கட் பண்ணாலும் சரி, நீ தாடி மீத வச்சாலும் சரி, வைக்காட்டாலும் சரி, மனம் திரும்பலைன்னா பரலோகத்துக்கு இடமே இல்லை. செய்த தவறுகளை ஒத்துக்கொள்ளணும். தவறு செய்யாத மனுஷன் இல்லை. எல்லா மனிதரும் பலவீனர்கள், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனும் பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே அப்படிங்கிறான் சாலமோன். சங்கீதக்காரன் எல்லா மனுஷரும் பாவம் செஞ்சுட்டு சொல்றான். பவுலு எல்லா மனிதரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். சங்கீத வசனத்தை எடுத்து அவன் பேசுறான். நம்முடைய வாழ்க்கையில இறை சேவை செய்ய வந்துட்டோம், சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. எது இதெல்லாம் சாத்தான், எதெல்லாம் இருள், எந்தெந்த ஆங்கிள் எல்லாம் நம்மளை தாக்கிக்கிட்டு இருக்கான், அதை கண்டுபிடிக்க வைக்கிறது தான் ஸ்டடி பண்றது. பைபிளை எடுத்துக்கிட்டு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. இப்படி சொல்லி சொல்லி சாத்தானுடைய ஊழியக்காரங்களை போயிட்டான் நிறைய பேர். பிரயோஜனமானதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. வேதத்திலே நமக்கு பிரயோஜனமானது என்னது? நம்ம வாழ்க்கைக்கு, நம்முடைய சபை மக்கள் வாழ்க்கைக்கு எந்தெந்த திருவசனங்கள் எல்லாம் பயன்படுமோ அதுதான் பிரயோஜனமானது. வாழ்க்கைக்கு பயன்படாம ஊழியத்துக்கு மட்டும் பயன்படுற வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களை சாத்தா மேலே ஏறி உட்காந்துட்டான்னு எடுத்துக்கிட்டு மனம் திரும்புதலை கொண்டு வரணும். வசனம் பாவத்தை உணர்த்தணும். வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தணும். வசனம் இப்பொழுது கேட்ட உபதேசத்தினாலே நீங்கள் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. நம்ம சுத்தமா இருக்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதில்? கண்ணாடி அப்படி இழுத்து மறுபடி போட்டுக்கிறதா? இந்த இடம் வந்தாத்தான் ஊழியக்காரன் பரிசுத்த அடைய முடியும். இதுக்காகத்தான் நாம கூடி கூடி ஐக்கியப்படுறது. என்னத்தையாவது பேசிட்டு போகக்கூடாது. வீட்டத்தின் தலைமையில கூடி கூடி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒன்று நடக்குதா இல்லையா? 3 to 5 தூங்குறவன் தூங்குறான், பேசுறவன் பேசுறான், வேடிக்கை பார்க்குறவன் வேடிக்கை பார்க்குறான். சகோதரி மாதிரிலாம் அந்த நேரம் பார்த்தா தூங்கிடுவாடிங்க. ஏமா நீ போலையாம்மா 3 to 5 எதுக்கு? தூங்கினா கூட உடலுக்கு ஆரோக்கியம். அங்கே போய் உட்காந்தா என்ன கிடைக்கும்? சண்டை போடுறாங்க. We are all fighting. ஒருவருக்கு ஒரு சண்டை. அதனால நம்ம கூடி வந்தா பரிசுத்தம் உண்டாகுதான்னு பாரு. நம்ம கூடி வந்தா நம்முடைய விசுவாசம் பலப்படுதான்னு பாரு. நம்ம கூடி வந்தா உண்மை தன்மை நமக்குள்ளே உருவாக்கப்படுதான்னு பாரு. நம்ம கிட்ட எந்த அளவுக்கு அசுத்தாய் போராடிக்கிட்டு இருக்கான்னு கவனி. இதெல்லாம் கவனிக்கணும்னா இப்படி கூடி கூடி வரணும். இங்க போனா என்ன நம்மள என்ன பயன்படுத்தவா செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உனக்குள்ள இருக்கிறது சாத்தான், உனக்குள்ள இருக்கிறது சைத்தான். சாத்தான் சொல்ல நம்ம டீசெண்டா இருக்கு, சைத்தான் சொல்றது. கத்தோலிக்க மார்க்கத்தில் இப்லீஸ், முஸ்லிம்ஸ்ல இப்லீஸ். சாத்தான் வேற எங்கேயோ இருக்கான்னு நினைக்காதீங்க, நம்ம பக்கத்துல இருக்கான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்டீவன் பாஸ்டர் சொல்லுங்க. நீ ஆமேன்னு சொல்லாட்டாலும் பிசாசு கூட இருப்பான். நான் ஆமேன்னு சொல்லாட்டாலே நான் ஆமேன்னு சொல்லாட்டாலே பிசாசு கூட தான் இருப்பான். சகரியா 3:2 4:2. ஒன்னே தப்பா காமிச்சிருக்காங்க. வாசி
பாத்தியால அவளும் நிக்கிறா, இவாளும் நிக்கிறா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பக்கத்துல அவள்னா யாரு? சரி, இவாள்னா யாரு? ரெண்டு பேர் நிக்கிறாங்க. இந்த அறிவு இருக்குன்னு ஒவ்வொரு பாசத்துக்கும் இருந்தா மறைக்கிற ஒழிக்கிற வேலை செய்யவே மாட்டான். சாகிற வரைக்கும் செய்ய மாட்டான். அப்படியே செஞ்சுட்டான்னா துடிச்சிருவான் அவன் மனசாட்சியில. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன், பல்லவத்துல போக விடாதபடிக்கு பிசாசு என்னை மடக்கிருச்சு அப்படின்னு அவன் அறிக்கை பண்ணுவான், மன்னிப்படுப்பான். இது ஒண்ணுமே செய்யாம இருந்தா உள்ள ஊழியக்காரனா எப்படி தேவனவர்களை அங்கீகரிப்ப? பிரசவம் பண்றதுனால அங்கீகரிச்சிருவாரா? ஜெபக்கூட்டம் நடத்துறதுனால அங்கீகரிச்சிருவாரா? பாட்டு பாடுறதுனால அங்கீகரிச்சிருவாரா? செத்து நரது போடு. ஐயா சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். எழுதுறதுக்கான சொல்லிக்கிட்டு இருக்கேன். மனம் திரும்புறதுக்குயா, அதுக்கு ஆமென். மனம் திரும்பணுமியா? இப்படி கூடி வந்து மனம் திரும்பணும்னா நீ யாரு சொல்லி நீ மனம் திரும்பிடுவ? சொல்லு, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. யார் சொல்லி நீ மனம் திரும்புவ? நீ ஏன் மனம் திரும்ப மாட்ட? அது சத்தியம். இன்னொரு ஆளு சொல்லி தந்தானே நீ யோக்கியனான்னு கேட்டுருவ, அதுவும் சத்தியம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மேல இருக்கிறவங்க மூலமா பேசும்போதுதான் நீங்க அதை விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும், ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் மனம் திரும்புதல் சம்பவிக்கும். வேற வழியில முடியாதியா. உன்னைய திருத்த ஒரு ஆளுக்கு முடியாது. மனம் திரும்பித்தான் ஆகணும். அதனால எப்பவுமே நம்ம கீழ்ப்படிந்தே இருப்போம். நம்ம உருப்படணும்னா கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அதனால எல்லா ஆவிகளையும் நாம நம்பிடக்கூடாது. ஏசுனாரு 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அதுல 2 பேரு யோவானே யாக்கோபு, புதுதாய் மக்கள். எல்லாரும் எழுதினாரு. அங்கங்க ஊழியம் பண்ணிட்டு வந்த மாதிரி இவங்க வந்தாங்க. ஆண்டவரே அப்படின்னு பெரிய பேர். அந்த சமாரியா வழியா நம்ம எருசலேம் போறதுக்காக அந்த சமாரியாவில் உள்ள மூப்பர்கள்ட்ட கேட்டேன். ஆனா இந்த பயிர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இனி உயிரோடு இருக்கலாமா? உயிரோடு இருக்கலாமா? அப்படி சொன்னாங்க இவங்க 2 பேரு. ஏசுனார் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்குள்ள என்ன ஆவிடா இருக்கு? மனுஷகுமாரன் அழிக்கிறதுக்காக வரல, ரட்சிக்கிறதுக்காகவே வந்தா. அதனால மாம்சத்துல நாம இருக்கிறோமா, அதனால ஒரு வைராக்கியம் வந்துடும். எதிரா பேசிட்டா வைராக்கியம் வந்து ஏதுனா சொன்னாரு, சொல்லாதியடா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அது வேற ஆவி. ஆனா பேர் அப்போதுல ஐக்கியம் ஏசுனாரோட. ஆனா உள்ள இருக்கிற ஆவி புரிஞ்சுக்கிறீங்க, ஐக்கியத்துல இருப்பாங்க. ஆனா ஆவி வேற. ஏசுனாரு சொல்றாரு, உங்களுக்குள்ள என்ன ஆவிடா இருக்கு? அதுவும் எப்படி கேட்கிறாங்க? வேதவசனத்தோடு கேட்கிறாங்க. பெரிய பரிசுத்தவான்கள் இல்லையா? எலியா செய்தது போல கொண்டு வந்துட்டானா வேதத்தை, வேதமும் எடுத்துக்கிடுவாங்க. இருக்கிறது ஆவி வேற. எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கி ஒண்ணும் இல்லாம அட்ரஸ் இல்லாம ஆக்குனது போல நாங்களும் ஆக்கணும், உமக்கு சித்தமானு கேட்டாங்க. என்னமோ ஆண்டோடைய கிருபை. அப்படி கேட்டு செய்யறதுனால தப்புனாங்க. இவங்க கேட்காம செய்யற ஊழியக்காரங்க எத்தனை பேர், எத்தனை ஆயிரம் பேர் இருக்கான் பாத்துக்கிட்டு. கேட்கவே மாட்டாங்க. அவன் இஷ்டப்படி செய்வான், அவன் இஷ்டப்படி செய்வான். இவெல்லாம் செத்த நிறைந்து போவா. கேட்ட செய்யறது இல்லை, சும்மா அவசியத்துக்கு ஒண்ணு சொல்லிக்கிறது. இது பரிசுத்தாகி தெரியுமா தெரியாதா? தெரியும்.
ஆனா இவங்க கேட்டு கேட்டு செய்கிற புழக்கத்தில் வந்ததுனால உமக்கு சித்தமா? ஏன்னா ஏத்துனாருடைய சித்தம் சேர்த்தப்ப வந்திருக்காங்க ஊழியத்துக்கு. அதனால உமக்கு சித்தமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. கேட்காமலே செய்கிற ஊழியக்காரனா இருந்தா என்ன செய்வாங்க? கண்டன குரல் எழுப்பிடுவாங்க. நேரணி நடத்திடுவாங்க. ஆண்டுடைய சமூகத்தில் உட்காந்து உமக்கு சித்தமானு கேட்கவே மாட்டாங்க. அதனால இவங்க அப்படி பழகிட்டாங்க. எப்படி பழகிருக்காங்க ஊழியத்தில்? உமக்கு சித்தமா? தப்போ ரைட்டோ தலைமையில கேட்டு கேட்டு செய்யறவன் தப்புவான், பரவ வருவான். உங்க கையில விசுவாசிகள் இருக்காங்க. தலைமை நீங்க தான். உங்கள்ட்ட கேட்டு கேட்டு செஞ்சா தப்புவாங்க, கேட்காம செய்வாங்க, அவங்க சிக்கிக்கிடுவாங்க. ஒரு நேரம் வரும், ஒரு நாள் வரும், தேவனே அவங்கள ஒப்பு கொடுத்துருவாரு, சிக்கிடுவாங்க. இறை சுத்தம் செய்யணும்னு யார் யார் விரும்புறாங்களோ அவங்க கண்டிப்பா சபை தலைவர்களுக்கு சபை மக்கள் என்ன செய்வாங்க? கீழ்படிதல் என்ன? கேட்டு செய்யறது. கேட்காம செய்யறதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது இயேசுநாதர் கிடையாது, பிசாசு. உள்ள நம்பர் சாத்தான் ஐக்கியத்துக்குள்ள இருப்பாங்க, ஆனா தேவசத்தை செய்ய மாட்டாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம ஐக்கியம் தானே, நம்ம பாச தானே, நம்ம பிரதேசம் தானே நீங்க நினைப்பீங்க. அங்கதான் சாத்தான் உள்ள வருவாங்க. மத்திய சுவிசேஷம் 16:22, 21, 22 வாசி. இதுல நம்ம ஒரு பாடம் படிக்கும். சும்மா பிரசவம் பண்ணிட்டே ஓடக்கூடாது, இப்படி எல்லாம் படிக்கணும். யாத்தான் எப்படி இப்படிலாம் நம்மளை தாக்குவான், தூக்கி போட்டு மிதிப்பேன், புகைப்பேன், காயப்படுவான், அயன் பண்ணிடுவான், முட்டு ஆக்கிடுவான் நம்மள. இதெல்லாம் நீங்க படிக்க மாட்டியா? இல்ல ஏது 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 என்ன ஏது அவனுக்கு தெரியும். ஏதேல இருந்து அவனுக்கு தெரியும். ஏசுனார் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து 4000 ஆண்டு கால வரலாறு படைத்தவனார். ஏசுனார் பிறந்ததுக்கு பிறகு இப்ப 2025 கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் அனுபவங்கள்ல உயர்ந்து நிற்கிறவன். இதை நீங்க மறந்துடக்கூடாது. பாசமா சும்மா ஏசி ஏசின்னு சொல்லிட்டு மறந்து போயிடக்கூடாது. நம்மள்கிட்ட எந்த அளவுக்கு பிசாசு போராடி கொண்டிருக்கிறான் என்பதை கண்டுபிடிக்க தெரியும். அவன் தான் பரவ வருவான், பிரசவம் பண்ற வரமாட்டான், பாட்டு பாடுற வரமாட்டான். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி ஆல் நைட் பிரேயரு, அதை வாட்ச் நைட் பிரேயரை மாத்தினாலும் சரிதான். பாஸ்டிங் பிரேயரு நீ என்ன இப்ப ஜப கூட்டம் நடத்தினாலும் சரிதான், சாத்தான் ஒண்ணு. சாத்தான் அவர்களை ஆண்டவர் தான் சொன்ன, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோகத்துக்குள். கர்த்தாவே கர்த்தாவே எப்ப சொல்லுவான்? ஜப கூட்டத்தில் சொல்லுவானா? பாட்டு பாடும்போது சொல்லுவானா? பிரச்சனை பண்ணும்போது சொல்லுவானா? நம்ம ஆளு ஊரை அப்படி சொல்லிட்டே இருப்பான். ஒரு நாள் பரலோகத்துக்குள்ள வரமாட்டான். நீங்க ஆவிகளை பகுத்தறியும். புரியக்காரங்க என்ன பண்ணணும்? ஆவிகளை பகுத்தறியணும். பிரசங்கத்தை பகுத்தறிஞ்சா போதாது. அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? ஊழியத்துல தான் இருக்கான்.
பேதுரு, யோவான், யாக்கோபு, தோமா எல்லாம் அப்போஸ்தல பட்டம் பெற்றவன். உங்களுக்கு எல்லாம் பாஸ்டர் பட்டம் இருக்கு. அதனால பரலோகம் போயிருவேன் நம்ப கூடாது. அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவியா அசுத்த ஆவியா அப்படின்னு செக் பண்ணி தானே செய்யணும். அதுக்கு ஆதாரங்களை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சுட்டி காமிச்சேன். யாக்கோபு, யோவான், பேதுரு, யூதாசு, இவங்க எல்லா ஊழியத்தில் ஐக்கியத்தில் இருக்கிறவங்க. ஆமாவா இல்லையா? தூக்கம் வருதோ? தூக்கம் வந்தா கீழே போய் தூங்குங்க. இல்லைன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தூக்கத்தினாவே பக்கத்தில் இருக்கிறவனையும் பற்றி பிடிக்கிறது. அப்புறம் அவனும் தூங்க ஆரம்பிச்சுடுவான். அப்புறம் உங்க எல்லாரையும் தூங்க வச்சு தலையை தொங்க போட்டு அப்புறம் என்னையும் பிடிச்சிக்கிது. நான் கட்டில் தான் வச்சிருக்க பார்த்தீங்களா, தப்புன்னு டைவர்ட் ஆகி அங்கே படுத்துரும். இந்த ஆவிகளுக்கு நம்ம தப்பணும். அப்ப ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு வரம் நமக்குள்ள கிரியேச்சு. உங்களுக்கு அற்புதம் செய்யற வரம் இருக்கோ இல்லையோ, ஹீலிங் குருசேட் நடத்துறதுக்கு சோமனிக்கும் வரம் இருக்கோ இல்லையோ, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் கண்டிப்பா ஒவ்வொரு பாஸ்டருக்குள்ளே இறங்கி கிரியை செய்யும். ஒவ்வொரு பாஸ்டருக்குள்ளே இருக்கும். ஆவியின் வரங்கள் 9. அதிலே ஒரு வரத்துக்கு பேர் தான் ஆவிகளை பகுத்தறிகிறவர். என்ன ஆவின்னு கண்டுபிடிக்கணும்ல. இவ்வளவு பேர் கூடி வந்திருக்கோம், கண்டுபிடிக்க தெரியணும்ல யாருக்குள்ள எந்த ஆவி இருக்கணும். வெள்ளை கண்ணாடி போட்டாலும் சரி, கருப்பு கண்ணாடி போட்டாலும் சரி, என்ன ஆவி இருக்குல்ல. ஐக்கியத்தில் இருக்கிறது உண்மைதான். ஊழியம் செய்யறது உண்மைதான். ஆனா என்ன ஆவி இருக்கு அவங்களுக்குள்ள, அதுக்கு தான் அந்த ஆதாரங்களை நீங்க படிக்கணும். படிச்சாதான் உங்களை நீங்க ஸ்டடி பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க ஏமாற்றப்படுவீர்கள். ஆதாம் ஏவாள் ஏமாந்து போனார்கள். இது போல கிறிஸ்துக்குள் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஏமாந்துடக்கூடாது. தெளிவுள்ளவர்களா இருக்கணும். தெளிவான விஷயத்துல நிச்சயம் உள்ளவர்களா இருக்கு. ஏதோ காலத்தை கழிப்போன்னு சிலது ஓடிக்கிட்டு இருக்கு. வந்துட்டோம், பைபிளை தூக்கிட்டோம், பிரசவம் பண்ணிட்டோம், இனி நமக்கு திரும்பி போனா வெக்கக்கேடு. அதனால நம்ம இப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை தூக்கி பிரசவம் கொண்ட ஆட்கள் நிறைய இருக்கான். அதன் பரிசுத்தத்துக்காக இல்லை, உண்மையான ஒரு வாழ்க்கை வாழணும் இல்லை. அப்படி இருந்தால் அவர்கள் மறைப்பார்களா, ஒழிப்பார்களா? ஒழிக்க சொல்லுமா? பரிசுத்தாவியான சொல்லிடுவாரா? உள்ளே இருக்கிறது அசுத்தாவி. ஆகவே உண்மையாய் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நம்முடைய சபை மக்கள், சபை தலைவர்களாகிய உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. ஆலோசனை கேட்டு அதுக்கு என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. அதுதான் பரிசுத்தாவி. ஐயாட்ட சொல்லாத, ஐயாவுக்கு தெரிய வேண்டாம். அது என்ன ஆவி? என்ன ஆவி? இப்படி கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்கணும். ஒரு நாள் கண்டுபிடிச்சா போதாது, ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்கணும். நம்மகிட்ட வர்ற ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் என்ன ஆவி கிரியை செய்யுதுன்னு என்ன செய்யணும்? கண்டுபிடி. அதுக்கு தான் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உங்களுக்கு வேணும். நாளும் உங்களுக்கு முன்னாடி வந்து பிரசவம் பண்றேன். உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருந்தா கண்டுபிடிச்சிருக்கு. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருந்தா கண்டுபிடிச்சிருக்கு. இல்லைன்னா அவன் வியாபாரம் பண்றது பேக்க முடியாயா இருக்கு. அதை வாங்கிட்டு வந்து அதை அறுத்துட்டு வந்து அதெல்லாம் சுத்தம் பண்ணி அறுத்து எல்லாம் ஜீவிட்டு கூழு காய்ச்சிட்டாங்க. யாரு தெரியுமா கூழு காய்ச்சினவங்க? எல்லா பயிலும் ஊழியக்கார பயிலுங்க, ஊழியத்துக்கு வந்தவங்க, ஃபுல் டைம் பாஸ்டர்ஸ் அப்படி நம்ம சொல்றோம்ல. என்ன டைம் பாஸ்டர்? அதனால நீ வராமல் இருக்கிற.
கத்தருக்கு சோறு. எதுக்கு ஃபுல் டைம் பாஸ்? தேவ சித்தம் செய்யாம பொழப்பு நடத்துறதுக்கா? பைபிளை தூக்கிட்டு வர்றது சுரண்டதுக்கா? பாலியல் சுரண்டை அப்படி எழுதுறாங்க. முன்னாடி அப்படி சொல்ல தெரியாது, இப்ப ஆன்லைன்ல அதெல்லாம் சொல்றாங்க. பாலியல் சுரண்டை, பணத்தை சுரண்டல், இப்படிலாம் சுரண்ட வைக்கிறது அசுத்தாவே. நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் இந்த ஆவி தேவனால் உண்டானதோ என்று சோதித்தறியுங்கள். அந்த இடத்துக்கு நீங்கள் நான் வரணும்னா நமக்குள்ள என்ன ஆவி வரணும்? பரிசுத்தாய் வரணும். பரிசுத்தாய் வந்தால் போதாது, என்ன வரம் கிரியை செய்யணும்? ஆவிகளை இந்த ஸ்டெப்புக்கு ஊழியக்கார 50 பேர் வரணும். சும்மா பிரசவம் பண்ணிட்டு போகக்கூடாது, பாட்டு பாடிட்டு போகக்கூடாது, விபக்கூட்டம் நடத்திட்டு போயிடக்கூடாது. அது புழப்புக்கு வந்தவன் செய்யட்டும், பணம் சம்பாதிக்க வந்தவன் செய்யட்டும், வேறு புகழ் சம்பாதிக்க வந்தவன் செய்யட்டும். நீங்களும் நானும் அப்படி செய்யக்கூடாது. நாம தேவ சித்தம் தான் செய்யணும். என்ன செய்யணும்? தேவ சித்தம் தான். தேவனுடைய சித்தம் செய்ய வந்தவன் கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் அதை கண்டுபிடிச்சு தான் ஓடணும். வேற வழி கிடையாது. கண்டுபிடிச்சுதான் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப பரிசுத்தாவே பெற்றாலும் மதிகேடு வருதா இல்லையா? முட்டாள்தனம் வருதா இல்லையா? அதை கொடுக்கிறது யாரு? பரிசுத்தாவியா? இல்ல, அசுத்தாவி. இப்படி நம்முடைய ஊழியங்கள்ல, நம்முடைய குடும்பங்கள்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அசுத்தாவி சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்கிறத மறந்துடாதீங்க. அதையும் மறக்க வச்சிருக்காங்க பிசாசு. நீ சரியாத்தான் இருக்க, நீ நல்லாத்தான் இருக்க, நீ ஒழுங்காத்தான் இருக்கன்னு சொல்லிவிடுவான். அப்படி சொல்லி மார்க்கமே உண்டாயிருக்கு, மார்க்கம் உண்டாயிருக்கு. இப்ப பெந்தேகோஸ்துக்குள்ளேயே அந்த சிந்தை, அந்த எண்ணங்களை பிசாசு உண்டாக்கிட்டான். அதனால பெந்தேகோஸ்துக்குள்ளேயும் ஒரு மார்க்கத்தை உண்டாக்கிட்டான் பிசாசு. தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர வேண்டும். ஒவ்வொரு நாளும் உணரணும்னா நமக்குள்ள பரிசுத்தாவி இருக்கணும். இரண்டாவது, பரிசுத்தாவி கொடுத்த வரங்கள் இருக்கணும். அந்த வரங்கள்ல முக்கியமான வரம் எது? ஆவிகளை. என்ன யோவான் சொல்றான், நீங்க எல்லா ஆவிகளையும் நம்பிடாதீங்க. பிரசவம் பண்றதெல்லாம் நல்ல ஆவின்னு நினைச்சிடாதீங்க. பாட்டு ஆற நடத்துறவெல்லாம் நல்ல ஆவி உள்ளவன்னு நினைச்சிடாதீங்க. கூட்டத்தை கூட்டி காமிக்கிறவெல்லாம் நல்ல ஆவி உள்ளவன்னு நினைச்சிடாதீங்க. அதுங்கெல்லாம் பரிசுத்தாய் கிடையாது. தேவ சித்தம் செய்யறவன்கிட்ட தான் எந்த ஆவி இருக்கும்? நல்லா கவனிச்சுக்கிறீங்க. அப்ப யார்கிட்ட இருக்கிறது பரிசுத்தாவி? தேவ சித்தம். இதுல நீங்க ஊழியக்காரங்க ரொம்ப தெளிவா இருக்கும். பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்கிறார் என்று நீங்க சொல்லணுமானால் நீங்க என்ன சித்தம் செய்யணும்? தேவ சித்தம் செய்யணும். இப்ப தேவ சித்தம்னா என்ன? எப்படி கண்டுபிடிக்கிறது? தெரியுங்களா? தேவ சித்தம் இயேசுநாதர் தான் தேவ சித்தம் செஞ்சாரு. இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு இயேசுநாதரை ஃபாலோ பண்ணி அவரோட சேர்ந்து ஊழியம் செய்ய வந்தாங்கல்ல, இவங்க தேவ சித்தம் வச்சு. நீங்க தேவ சித்தமே செய்யணும். இயேசுநாதர் கூட இருக்கிற வரைக்கும் அவங்க தேவ சித்தமே. அதுக்கு தான் உங்களுக்கு ஆதாரம் குறைக்க போறேன். என்னடா ஆவி அப்படின்னு கேட்டார. அப்ப பேதுருவுக்குள்ளே அசுத்தாய் வருகிறது, யோவான் யாக்கோவுக்குள்ளே அசுத்தாய் வருகிறது, தோமாவுக்குள்ளே அசுத்தாய் வருகிறது, யூதாசுக்குள்ளே அசுத்தாய் வருகிறது. ஆனா ஐக்கியத்துக்குள்ள இருக்காங்க. இருந்தாங்களா இல்லையா? சொல்லுங்க. எல்லாரும் ஐக்கியத்தில் இருந்தாங்களா இல்லையா? இருப்பாங்க. அவர் காலத்தில் எப்படி ட்ரெஸ் பண்ணாங்களோ தெரியாது. ஆனா நம்ம காலத்தில் எல்லாரும் ஒயிட் இருப்பாங்க. நம்ம காலத்துல எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்துட்டா, வித்தவுட் ஜொல்ஸா இருந்துட்டா பரிசுத்தாவி இருக்காருன்னு அர்த்தமா? சொல்லுங்க. இப்ப வந்தது இதை சொல்றதுக்கு தான் உங்களை கூட்டி சேர்த்திருக்கு. ஆமா சொல்லு, இல்லைன்னு சொல்லு.
பரிசுத்தாவி இருக்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜொல்ஸ் இல்ல, ஒயிட் அண்ட் ஒயிட் இல்ல, தேவ சித்தம் செய்வான். எது தேவ சித்தம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். எது தேவ சித்தம்? அப்போ இயேசுவே இயேசுன்னு சொன்னாலும், மனம் திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு சொன்னாலும், இயேசு கூட இருந்தாலும் இவங்களுக்குள்ள இயேசுவின் ஆவி இருக்காது. என்ன ஆவி இருக்கும்? அசுத்தாவி. இப்படி வேத வாக்கியங்களை நீங்க அலசி ஆராய்ந்து உங்க வாழ்க்கைய நீங்க ஸ்டடி பண்ணலைன்னா அவன் ஸ்டடியா தான் இருப்பான். எப்படியா? சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. இதெல்லாம் சாத்தான் பாஸ்துமாரை போட்டு மோசம் போக்குற சாத்தானுடைய தந்திரம். இந்த அறிவு நமக்குள்ள இருக்கணும், ஒவ்வொரு பாஸ்டுக்குள்ள இருக்கணும். வேற என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்க கூடாது. சாத்தான் எப்படிலாம் ஏமாத்துவான்னு சொல்லி கொடுங்க சபை மக்கள்கிட்ட. நீங்க ஏமாந்தீங்கன்னா உங்க சாட்சியை சொல்லுங்க சபையில. நான் இப்படி சாத்தான்ட்ட ஏமாந்தேன் நீ சொல்லு முதல்ல, அப்பதான் சபை மக்கள் சொல்லுவாங்க நான் சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டேன். அனனியா சப்புரால் பாதியை மறைச்சு பாதியை ஒழிச்சு வச்சுட்டு பாதியை கொண்டாந்து கோயிலில் கொடுக்குறாங்க, சபையில் கொடுக்குறாங்க, அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறாங்க. அப்போ எனக்கு யோசனை, அவங்களுடைய வருங்காலத்தை குறித்த கவலையை வச்சுட்டான் சார். அப்போ அவ்வளோ பேர் அந்த கவலை இல்லாமல் ஃப்ரீ ஆயிட்டானே, கொண்டாந்து போட்டு போயிட்டானே. யாராவது அப்படி செய்யுங்கன்னு உத்தரவு போட்டாங்களா? அப்போ எதிர்காலத்தை குறித்த கவலை அனனியா சப்ராலுக்கு. வயசாகி போயிட்டா என்ன செய்யறது? வியாதி நோய் வந்துட்டா என்ன செய்யறது? இந்த கவலையை உள்ள வைக்கிறதே பிசாசு. நீங்க புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்தாவியானவர் இருக்கிற கவலையை மாத்தி கொடுப்பார். அசுத்தாவி இல்லாத கவலையை கொண்டாந்து உள்ள திணிச்சிருவான். அதனாலதான் அனனியா சப்ரால் சீக்கிரத்திலே செத்து போயிட்டார். அனனியா சப்ரால் பாதி வயசுல என்னை எடுத்துக்கொள்ளாது, பாதி வயசுல எடுத்துக்கொள்ளாது தாவீது ஜெபிக்கிறான். கொஞ்சம் வயசுல என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமா, முன்னாடி விட்டுட்டு நீ பாட்டுக்கு செத்து போயிட்டீங்கன்னா யார் பாக்குறது? யார் பாக்குறது? சொல்ல வேண்டியதானே? எல்லாம் ஏசுனார் பாப்பாரு தானே நீங்க பிரதமர் பண்ணிட்டீங்க. ஏய், நான் செத்தாலும் ஏசு ஒன்னு பாப்பா சொல்லு, அடிச்சு சொல்லு. சொல்லணுமா வேண்டாமா? இதை நம்ம ஸ்டடி பண்ணி ஆகணும். சாத்தான் ஆதாமியாவாரில் இருந்து எல்லா மனுஷரையும் வஞ்சித்து 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 புதிய ஏற்பாட்டு சபையை வஞ்சித்து அப்போஸ்தலர்களை வந்து வஞ்சிக்கிறான், தீர்க்கதரிசிகளை வஞ்சிக்கிறான், பாஸ்டர்மாரை வஞ்சிக்கிறான், பைபிள் காலேஜில் இருக்கிறவங்களை வஞ்சிக்கிறான். அவர் தான் போதகர். பைபிள் காலேஜ் நடத்துகிற ஆண்களுக்கு பேர் என்னது? தான் போதக ஊழியர். எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு வந்துட்டே இருக்காங்க. நீங்களும் நானும் நோவாவும் அவருடைய குடும்பமும் தப்புனது போல நம்முடைய காலத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில் நாம தப்பிட்டோம். ஊழியக்காரங்க மத்தியில இருந்து நம்ம என்ன செஞ்சிடணும்? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு தப்பணும், கள்ள மெய்ப்பர்களுக்கு தப்பணும், கள்ள அப்போஸ்தலர்களுக்கு தப்பணும், கள்ளத்தனமான ஆவிகளுக்கு தப்பணும். இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணு. எல்லா ஆவிகளும் இருக்க தாயா செய்ய, நீ நானும் கண்டுபிடிச்சா தாயா தப்ப முடியும். ஏசு நேரம் தப்பி வைப்பார். அப்படிலாம் பாடக்கூடாது. சில பாட்டை அப்படித்தானே நம்ம பாடுறோம். எல்லாம் அவர் செஞ்சுட்டாரு, நாம ஒண்ணுமே செய்ய. அப்படி சிலர் இருக்கிறாங்க, அப்படி பாடுறாங்களா இல்லையா? அவங்களுக்கு பாட்டுக்கு சம்மந்தமே இருக்கு, அவங்களுக்கு பிரசங்கத்துக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனால் பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஜபத்துக்கு சம்பந்தம் இருக்காது, ஆனால் ஜபக்கூட்டம் நடத்துவாங்க. ஏதனார் கூட இருந்தவங்க அத்தனை பேர் இதெல்லாம் செஞ்சாங்க. ஆனா தேவசித்தம் செய்யறதுக்கு தடம் முரண்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களை எல்லாம் ஸ்டடி பண்றதுக்காகத்தான்
ரட்சகர் இயேசு மரித்து உயிர் திறந்து பரமேறி போய் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்ட போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இப்போ யாருடைய கண்ட்ரோல்? அத்தனை பேர் ஆவியானவர். ஆவியானவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நமக்குள்ள இருக்கணும். சும்மா கைதட்டுக்கு மட்டும் வரக்கூடாது. ஆவி பாட்டு பாடுறதுக்கு மட்டும் வரக்கூடாது. பிரசங்கம் பண்றதுக்கு மட்டும் வரக்கூடாது. வாழ்க்கையின் எல்லை எங்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங். அப்படி தேவ ஆவிக்குள்ளே நாம கண்ட்ரோலுக்குள்ள வந்துடணும். வந்தா தான் இந்த ஆவி வெளியே போகும். இல்லைன்னா ஊழியத்துல தான் இருப்போம், வீட்டு வீட்டில் இருப்போம், வித்தவுட் ஜொலிசில தான் இருப்போம். பரலோகம் மட்டும் போக முடியாது. ஊழியம் நடக்கும், இங்க போக முடியாது. உதாரணம் யூதாஸ். உதாரணம் யாரு? நான் செய்கிற தவறுகளை தவறு என்று ஒத்துக்கொண்டு அறிக்கையிடாத வரைக்கும் அந்த பாவம் மன்னிக்கப்படாது. தன்னுடைய தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் பிசாசு உனக்குள்ள இருக்கிற மனம் திரும்பி ஆகணும். செய்த தவறுகளை அறிக்கை செய்தே ஆகணும். மன்னிப்பு எடுத்தே ஆகணும். மனம் திரும்பி ஆகணும். வேற வழி இல்ல ராஜா. பரலோகம் போறதுக்கு இதான் வழி. இந்த பாதையில நீ ஸ்டெப்புக்குள்ள வந்தாதான், இல்லைன்னா போக முடியாது. மற்றவங்களுக்கு பிரசவம் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த பயலுக்கு அம்பிட்டு பேர் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சைமா இருக்குன்னு ஊர் ஊரா தெரு தெருவா நாடு நாடா போய் சொன்னாங்க. ரெண்டாவது வியாதி சொல்லி ஜோம் பண்ணாங்க. பிசாசுகள் எல்லாம் துரத்துனாங்க. ஆனா இவனுக்குள்ள இருக்கிறது தலைமை பிசாசுன்னு தெரியல. பெயல் செபுவின் தலைவனா இவன் பிசாசுகளை விரட்டுகிறான் சொன்னாங்களா? இது போல பிசாசுகளை எல்லாம் விரட்டுவாங்க. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று நீங்கள் கண்டுகொள்ள வேண்டுமானால், நம்பர் 1 தேவ சித்தம் செய்யணும். அதை பற்றி டீல் பண்றேன். தேவ சித்தம் செய்யணும் சும்மா சொல்லிட்டு போனா போதாதீங்க. அதுக்கு எல்லா ஆதாரங்களை பார்க்கணும். ஏசுநாதர் தான் தேவ சித்தத்தின் எக்ஸாம்பிள். நம்பர் 1 தேவ சித்தம் செய்யணும். அவன் தேவ சித்தம் செய்யணும்னா எங்க படிக்கணும்? தேவ சித்தத்தை எங்க படிக்கணும்? ஏசுநாதரை படிக்கணும். இயேசுநாதர் மட்டும்தான் இந்த பூமியில இந்த உடல்ல தேவ சித்தம் செய்தவர். நீங்க புல் காஸ்பல்ல பார்க்க கூடாது, சிபிஎம் பார்க்க கூடாது, ஐபிசியை பார்க்க கூடாது, ஏஜியை பார்க்க கூடாது, ஏசிஏயை பார்க்க கூடாது, ஏசிபிஎம் பார்க்க கூடாது. உங்க பக்கத்துல அவன் முடிஞ்சிடான் இவன் முடிஞ்சிடான் இவனெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு வைங்க, நரகத்துக்கு கன்ஃபார்ம்டு நரகா. யாரைத்தான் பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவத்தான் பார்க்கணும். எபிரேயர் 3:1 அப்போ நாம கவனிக்க வேண்டியது யார சொல்லுங்க? எல்லாரும் சொல்லுங்க. இது பைபிள் கிளாஸ் தானே. இப்போ எல்லாரும் வாயத்திலிருந்து சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும்னா உன் வாய்க்குள்ள பிசாசு எனக்கு வச்சிருக்கான்னு அர்த்தம். மண்ணள்ளி வச்சு குத்தி வச்சிருக்கான்னு அர்த்தம். வாயை திறக்கப்பட மாட்டான். அது அசுத்தாவி. பரிசுத்தாவியானவர் இருந்தால் வாயை திறந்து சத்திய வசனத்தை தியானிக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் இருந்தால் வாயை திறப்பார். பிசாசு இருந்தால் வாயை திறக்க விட மாட்டான். பாருங்க, கவனித்து பாருங்க. இந்த மாதிரி ஆக்கி விடுவான். கவனமா இருக்கு. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எதுக்கு? தேவ சித்தம் செய்யறதுக்கு. இதுதான் ஆதாரம். தேவ சித்தம் செய்ய விரும்புகிற எந்த பாஸ்டர், எந்த அப்போஸ்தலனும், எந்த தீர்க்கதரிசியும், எந்த போதகனும், எந்த சுவிசேஷகனும் யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். அப்படி எந்த ஆங்கிள் பார்க்கணும்னு சொல்லி தர்றேன். நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான அப்ப ஆசாரியனுங்கிற ஒரு ஆங்கிள் இயேசுவை பார்க்கணும். அப்போஸ்தலன் அப்படிங்கிற ஆங்கிள் இயேசுவை பார்க்கணும். பார்த்திருக்கீங்களா?
ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நான் டைவர்ட் ஆகி நோய் படுத்துருவேன். நீங்கள் சாயா குடிச்சிட்டு நல்லா தூங்குங்க. சாயா வந்துருக்கு. சாயா ரெடியா? ரைட்டு, எங்கள் எல்லாருக்கும் கொடுத்துரு. கொண்டாந்து கொடுப்பியா? எல்லாரும் வாங்கி அங்கே வரணுமா? கொண்டாந்து கொடுத்துறியா? ஆ என்ன